ஒரு ராக்கெட் பறக்கும்போது பின்னாடி அந்த எக்ஸாஸ்ட் வருது. விமானம் எப்படி பறக்குதுன்னு நமக்கு தெரியும். டர்பைன் இருக்குது, அந்த த்ரஸ்ட் இருக்கும், த்ரஸ்ட் இருக்குது, இவ்வளோ இருக்குல்ல. இது எப்படி பறக்குதுன்னு தெரியலையே. அது பறக்கிற வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கையில் கிடைச்சது ஒரு பூகோஸ்பியர். ஆனால் உலகம் ஃபுல்லாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த இந்து மதத்திலையும் பௌத்த மதத்திலையும் மண்டலாஸ்னு ஒன்று இருக்குது, சிம்பிள்ஸ். பெண்கள் கோலம் போடுறாங்கல்ல, அது வந்து அந்த மண்டலான் தான். அந்த ஒவ்வொரு கோலத்துக்கும் அதாவது தீய சக்தி உள்ளே வரக்கூடாது, அறிவும் செல்வமும் பெருகணும், அந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்குது. இந்த மண்டலாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மண்டலம் அது வேலை இருக்குது. ஆமாம். உடனே அங்கே இருக்க ஒரு லேடி என்ன பண்ணாங்க, இந்த மண்டலம் சம்மந்தப்பட்ட ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை நம்ம சான்ஸ்கிரிட்ல சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு ரியாக்ஷன் தெரியுது. நான் சொன்னேன், என்கிட்ட கேட்டேன் இதை பற்றி சொல்லணும். நான் சொன்னேன், பாருங்க, பைபிள், குரானில், கந்த புராணம்னு நிறைய இது இருக்குது, இதில் வேதம் எல்லாத்தையும் சொல்லுங்க, ஒவ்வொன்றுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மொத்தத்தில் இது என்னன்னு கேட்டால், ஒன்று வந்து இந்த அட்மாஸ்பியர், நம்ம என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பற்றி ஒரு ஆய்வு பண்ணி தகவல் அனுப்புறதுக்காக இருக்கலாம். ஏன்னா இப்போ நாம கூட தான் நிசார்னு ஒரு சேட்டலைட் விட்டோம், பூமியை ஃபுல்லாக படம் எடுத்து என்விரான்மெண்ட்டில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவன் வந்து பண்ணியிருக்கலாம்.